Okay, so guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Simgot EW300 DSP IEM வந்து இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So first of all ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தறலாம். இதான் இந்த Simgot EW300 வர பாக்ஸ். So பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனும் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா IEM வந்து கொடுத்திருக்காங்க. இந்த IEM நம்ம கையில எடுக்கும்போது நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு மெட்டல் பில்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு Black கலர் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு கேரிங் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So இந்த IEM நமக்கு வந்து கேரி பண்றதுக்கு அந்த கேஸ் வந்து இருக்கு. அதை ஓபன் பண்ணுவோம். ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த IEM கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் காப்பர் நாசில். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். தென் 6 டியூனிங் ஃபார்ம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக சிலிக்கான் ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பாக்ஸ்குள்ளே இல்லை, இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ண முடியுது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் மெட்டல் பில்டு. அதனால தான் இங்கே கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மெட்டல் பில்ட் இருக்கிறலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வெயிட் மேபி ஃபீல் பண்ணலாம். ஆனால் டே 2 டே 3 எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். எனக்கு வந்து இது பெரிய பிரச்சனை இல்லை. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு நான் வந்து பார்த்தா பாக்ஸ்லேயே 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, நல்ல ஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா நல்ல ஃபிட் கிடைச்சா நம்மளால சாங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள். ஸோ உங்களால் வந்து பார்த்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போய்க்க முடியும். ஸோ இந்த ஐயம் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை சேஃப்டி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்க முடியும். இந்த ஒயர் நமக்கு வந்து ஹை குவாலிட்டி சில்வர் பேட்டர் OPC கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் பேட்டர் கேபிள்னால நமக்கு அந்த வோக்கல்ஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே டெலிவரி பண்ண முடியும். பேக் சைடில் எல் ஷேப் டைப் சி கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பண்ணி டேக் வந்துருது. டேக்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். நம்ம ஃபோனில் ஒரு டிஃபால்ட்டாக டேக் இருக்கும், பட் அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காது. இந்த டேக் உங்களுக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கு மேலே வந்து அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மைக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கால்ஸ் நம்மளால பேசிக்க முடியும். இந்த சிங்கிள் பட்டன் வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். டபுள் டைம் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். நீங்கள் லாங் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓவரால் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்ல உங்களுக்கு மொத்தமாக 3 டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று 10 mm டைனமிக் டிரைவர். ஸோ டைனமிக் டிரைவர்ஸ் நமக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸில் ஹேண்டில் பண்ணும். ஸோ பேஸ் நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 6 mm ஆனுலர் மேக்னெட்டிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீசோ எலக்ட்ரிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிரைவர் நமக்கு வந்து இப்போ மிட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரபிள்ஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தா நம்ம சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் அதுக்கப்புறம் இந்த கிட்டார் டியூன், பியானோ டியூன், வயலின் இதெல்லாமே நமக்கு இந்த 2 டிரைவர் வந்து பார்த்துக்கும். இந்த ஐம் நம்ம சாங்கோட செப்பரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பட் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 50% மேலே வால்யூம் வச்சா நல்லாவே கேட்குது. இந்த ஐம் வியர் பண்ணிட்டு நீங்கள் சாங் கேட்குறீங்க, ஒரு 50% வால்யூம் கீழே வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் வர மாட்டேங்குது. என்னடா சவுண்டு கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெய் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் யூஸ் பண்ண சவுண்ட் வந்து இப்போ 70 to 75% வச்சா தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த ஐம்ல மொத்தமாக 2 விஷயம் டேஞ்சர். ஒன்று நமக்கு வந்து லாங் டைம் வியர் பண்ணி கேட்கக்கூடாது, இன்னொன்று நமக்கு வந்து 100% வால்யூம் வச்சும் கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் நமக்கு 70 to 75% கிட்ட வச்சு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இந்த ஐஎம் அன்பாக்ஸ் பண்ணும்போது கோல்டன் நாசில் வந்து பார்த்துருந்தோம். அதை சேஞ்ச் பண்ணும்போது சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஃப் வந்து பாருங்க. இங்கே ரெட் கலர் லைன் நமக்கு வந்து கோல்டு நாசில், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் லைன் நமக்கு சில்வர் நாசில். இந்த கிராஃபில் வந்து பாருங்க, இந்த கோல்டு நாசில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இதே நீங்கள் சில்வர் நாசில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் நல்லா இருக்கும். பேஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கோல்டன் நாசில் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த சாங் இருக்க வோக்கல்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா சில்வர் நாசில் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது எப்பவும் போல எல்லா ஐஎம்ல சொல்ற மாதிரி தான் ஆப்பிள் மியூசிக் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்பிள் மியூசிக் வந்து லாஸ்ட் கிளாஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற சாங்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் இன்னும் நமக்கு அந்த ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க பேமெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஐஎம் நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ல வந்து இப்போ சவுண்டுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கால்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நார்மலாக இப்போ போல மைக் வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ பட் இந்த டிஃபால்ட்டாக நம்ம கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஓகேவா இருக்கு. ஹலோ ஹலோ கோகுல்ண்ணா, நான் அமேசான் டெலிவரிங்களா? இல்லைங்க பரவாயில்லண்ணா, அமேசான் டெலிவரி வேண்டாம். அமேசான் டெலிவரிங்களா? இல்லைங்கண்ணா பரவாயில்ல வேண்டாங்க. அப்படிங்களா? அவன் டோரம் ஸ்கூலு கொடுக்குறேங்க. ஹலோ ஹலோ, அமேசான் டெலிவரிங்களா? ஆமாங்க. ஆமாங்களா? இது வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்களா? நான் இப்போ வந்து ஒரு ஐஎம்லேருந்து பேசிட்டு இருக்கேன். ஓ சூப்பருங்க, அருமையாக இருக்குது. ஃபோன் குவாலிட்டி மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? கிளியரா கேக்குதா? சூப்பருங்க. இப்போ பாத்துக்க, நான் வந்து நாய்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ ஃபேன் வந்து இப்போ நல்லா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. இப்போ எப்படி இப்போ நம்ம இந்த ஃபேனோட சவுண்ட் எதாவது கேக்குதா? லைட்டா கேக்குது.
ரைட்டா கேக்குதா? சொன்னதுனால அந்த ஃபீல் பண்ண முடியுது, இல்லைன்னா தெரியாது. ரைட்டு. இப்போ ஓகேவா? நல்லா இருக்கா? வாய்ஸ் நல்லா இருக்கா? ஓகேங்க. வாய்ஸ்ல கிளியரா இருக்கு. ஓகே, நீ பேசுறது எனக்கு நல்லா கிளியரா கேக்குது. ஓகே. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து 3 வேரியண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஒன்று நமக்கு ஸ்டாண்டர்ட் எடிஷன் 6890 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. இன்னொன்று நமக்கு வந்து எஸ்பிபி லிமிடெட் எடிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா 7390 அந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து சிம்காட் EW300 DSP எடிஷன் நம்ம யூஸ் பண்ணுறது இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7690 அந்த ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து கான்செப்ட் கார்டு வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் யாராவது கான்செப்ட் கார்டில் ஆர்டர் போட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை கரெக்டாக ப்ராடக்ட் வரல, இல்லை ஏதாவது டெலிவரியில் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இஷ்யூ வந்து டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக இந்த ஐஎம் யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது. ஸோ பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். See you guys. Bye. Have a nice day.